அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திங்களில் நாம் மாடித் தோட்டத்தில் மலர்ந்த அடினியம் மலர்களோடு முத்தமிழ் நாயகன் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு போகலாம் வாங்க. பூந்தமல்லியிலிருந்து 578 பஸ் ஏறினா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வந்து சேர்ந்துருவோம். அங்கேருந்து 583 ஏறினாக்கா வல்லக்கோட்டை வந்து சேர்ந்துருவோம். தாம்பரத்துலேருந்தும் வரும் அந்த பஸ்ஸு 583, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரும். இது நடுவில் இருக்கிறதால இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் வேணால் வந்து இறங்கலாம். சுமார் 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு இளஞ்சிய நாடு, அதற்கு பின்பு கோடைமாநகர், அதற்கு பின்பு வல்லக்கோட்டை. இந்த 3 பேருக்கும் 3 விதமான வரலாறு இருக்குது, அதை காணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னதான கூடம் இருக்கும். மத்தியானத்தில் வரவங்க இங்கே அன்னதானம் எடுத்துக்கலாம். திருவிளையாடல் படத்தில் முருகர் கோச்சிட்டு போவார். பார்வதி கேட்பாங்க, எங்கே போகிறாய் முருகா என்று கேட்பாங்க. அதுக்கு முருகர் சொல்லுவார், எனக்கென ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என ஏற்படுத்தி கொண்டு தனிமையில் வாழப்போகிறேன், முடிந்தால் எல்லோரும் அங்கு வந்து பாருங்கள் என்று சொன்னார் இல்லையா. அது வேற எங்கேயும் போல் முருகர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார். பழனியில் ஆண்டியா நின்ன முருகர் கோபம் தணிந்து அறுபடை வீடுகளோடு நிறைய பாடல் பெற்ற ஸ்தலங்களை உருவாக்கினார். காலையில் இங்கே ஃப்ரீயாக யோகா கிளாஸ் நடக்கும், விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நாம் இப்போது கோமலீஸ்வரர் மற்றும் கோமலவள்ளி தாயார் இருக்கிற சன்னதிக்கு வந்துட்டோம். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் எண்ணுதற்கு இலாதானே நின் பெரும் சீர். ஓம் நம சிவாயா. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி வாராத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லா வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாழி அறிந்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாமி அருபாமி அபிராமி. இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தண்ணிக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. படிக்கட்டில் இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்கும். பஞ்சபூத நாயகன் இங்கு நீரில் முழுகியிருக்கிறார். வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி சுவர் ஃபுல்லாகவே இஷ்ட தெய்வங்கள், ரிஷிகள், மகரிஷிகள் எல்லாமே இருப்பாங்க. எல்லாரையும் ஒரு கண்காணிச்சிட்டு வெளியே வந்தோம்னா குளத்தை வந்து அடைஞ்சிடலாம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி பகீரதன் அப்படின்ற மன்னன் வந்து இந்த இளஞ்ச நாட்டை ஆண்டு இருந்தார். பகீரத மன்னனை பார்க்க நாரதர் வராரு. நாரதரை சுத்தமாக கண்டுக்காமல் பகீரதன் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். முனிகளிலே நான் மாம்பெரும் முனி, என்ன கண்டுக்காமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு செம கோபம் வந்துச்சு. உடனே பக்கத்தூரில் இருக்கிற கோரன் என்ற அரக்கனுக்கிட்ட போய் நாரதர் முறையிடுறாரு, நீ தயவுசெய்து பகீரதன் மேலே படையெடுத்து அவனுடைய செல்வத்தை மொத்தத்தையும் அபகரிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. கோரனும் அதே மாதிரி செஞ்சிடறான். பகீரதன் ஒன்றும் இல்லாதவனாக நிற்கிறாரு. அப்போ வந்து நாரதர் அவரை பார்க்குறாரு. அப்போ பகீரதன் தான் செய்த தவற உணர்றாரு. நாரதருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாரு. உடனே நாரதர் மனம் இறங்கி, பகீரதா நீ போய் துர்வாசக முனிவரை பாரு, அவர் உனக்கு நல்வழி காட்டுவார் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. பகீரதன் துர்வாசக முனிவரை சந்திக்கிறாரு. துர்வாசக முனிவர் அவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பாதிரி மரம் இருக்கும். அந்த பாதிரி மரத்துக்கு கீழே முருகர் வள்ளி தெய்வானை உருவங்கள் இருக்கும். அதை நீ வழிபட்டு வந்தினா நீ இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெற்றுடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வழிபு வராரு. பகீரதன் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சிலைகளுக்கு பூஜை செய்து வாழ்வில் படிப்படியாக உயர்ந்து கோரனை வெற்றி கொண்டு அந்த நாட்டை திரும்ப பெற்று எல்லா செல்வ வளங்களும் திரும்ப பெறுகிறார். முருகப்பெருமானுக்கு அழகிய ஆலயத்தையும் அமைக்கிறார். பின்னர் பகீரதன் தன்னுடைய முன்னோர்களின் அஸ்தியை கரைப்பதற்காக வடக்கு நோக்கி பயணம் செய்து சிவனிடம் வரம் பெற்று கங்கையை நிலத்தில் உடவித்து அதில் அஸ்தியை கரைத்து அவரும் தேவராக மறைந்தார். நாம் இப்போ கோவில் நுழைவாசலுக்கு வந்துட்டோம். என்னடா கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் பச்சை துணியெல்லாம் மேலே இருக்கேன்னு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது சேகர் பாபாண்ணா தலைமையில் வருகின்ற 7/7/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாக திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடக்கிறது. நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்போம்.
இப்போது கணபதி ஐயாவுக்கு பூஜை நடக்குது, அதை பார்த்துட்டு உள்ளே போவோம். கோவில் முழுக்க பெயிண்டிங் ஆர்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த முருகர் வள்ளி தெய்வானையுடைய உருவம் ரொம்ப தத்துரூபமாக வரைஞ்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இளஞ்சி நாடு பெயர் காரணம் பார்த்தோம். இப்போ வல்லக்கோட்டைக்கு பெயர் காரணம் பார்ப்போம். கோரனுக்கு பின்னாடி அங்கே வல்லவன் என்ற அரக்கணன் தான். அவன் தேவர்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தான். இந்திரன் அலறடித்து ஓடுற அளவுக்கு பயம்படுத்தினான். இந்திரன் என்ன பண்ணாருன்னா, அவருடைய குருவாகிய பிரகஸ்பதி கிட்ட வேண்டுறாரு, இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரகஸ்பதி என்ன சொல்கிறாருன்னா, நீ பகிரதன் எழுப்பிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு நீராபிஷேகம் செய்து வணங்கு, உன் துயரம் தீரும் என்கிறார். இந்த கோயில் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது இந்திரனுக்கு பக்கத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லைன்றது. அப்போ தான் தன்னுடைய வஜ்ராயத்தை எடுத்து பூமியை புழக்கிறாரு தண்ணிக்காக. பூமி பொழந்து தண்ணி மேலே வருது. அதுதான் வஜ்ர தீர்த்தம் சொல்கிறோம் அந்த குளத்தை, அல்லது இந்திர தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்திரன் செய்த பூஜையில் மனமகிழ்ந்த முருகன் வல்லன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று அவனிடம் போரிட்டு வல்லனை வீழ்த்துகிறார். வல்லனுடைய கோட்டையை சுக்கல் நூறாக உடைத்தெறிகிறார். மக்கள் மனமகிழ்கின்றனர். மக்கள் அன்போடு முருகனை பார்த்து வல்லக்கோட்டையை மீட்ட சுப்பிரமணிய சாமி என்று இருக்கரம் கொண்டு வணங்கினர். இதுவே வல்லக்கோட்டை என பெயர் வர காரணமாக இருந்தது. இளஞ்சிய நாடு வல்லக்கோட்டை பெயர் காரணம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம கோடைமாநகருக்கு பெயர் காரணம் பார்ப்போம். வாய்ப்பேசாத அருணகிரிநாதருக்கு முருகன் வேளால் நாக்கில் ஓம் போட்டு அவரை முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபர என ஓதும் முருகா அப்படின்னு ஆரம்பித்து பாடிட்டு லைனாக வரார் எல்லா கோவிலுக்கும். அப்போ திருத்தணி போலான்னு இருக்கார். வழியில் இந்த கோவிலை கனவுல சொல்கிறார் முருகர், வல்லக்கோட்டையை மறந்தீரோ அப்படின்றாரு. உடனே அவர் வல்லக்கோட்டைக்கு வராரு. மறுநாள் காலையில், ஆதி முதல் நாளில் என் தாய் உடலில் இருந்து ஆக மலமாய் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருந்தேன். ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அரசனாகி நின்று விளையாடி புவி முழுக்க திரிந்து மாதருடன் இணைந்து புவி மீது பொருள் தேடி தேடி போக மதியிலே பால் நரகத்தில் வீழாமல் உன் பூவடியில் சேர அன்பு தருவாயே. தேவர் முனிவர்கள் தொண்டல் மால் அரி பிரம்மாவால் நின்று தேட அறியாத திருவண்ணாமலை சிவபெருமானின் மகனே, உன் திருவடியை காண அருள்வாயா. வாழ்ந்து முடித்தவர்கள் கைலாச சிவபெருமானையும் முருகனையும் வணங்குவர் என்கிறார். வாழ்கின்றவர்கள் திருவண்ணாமலை சிவபெருமானையும் இந்த கோடைமாநகர் வல்லக்கோட்டையை முருகனையும் வணங்குவர் என்கிறார் அருணகிரிநாதர். கோவிலில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடும் கைலாசமும் நல்லா அழகாக வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 7வது படை வீடாக இந்த வல்லக்கோட்டை முருகனையும் போட்டிருப்பாங்க. 7வது படை வீடு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது முருகருக்கு. ஒன் ஆஃப் த 7வது படை இந்த கோவிலும் சொல்லலாம். இந்த கோவிலுக்கான அருணகிரிநாதர் எழுதிய பாட்டும் இங்கே போட்டிருப்பாங்க. அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சாமிகள் மற்றும் வள்ளலார் இந்த திருத்தலத்துக்கு பாடல்கள் பாடியிருக்காங்க. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா. உன்னை காணும் ஆசைதான் குறைவா. கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாவா. என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா. விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா மூலவரை சுற்றி வர நடைபாதை இருக்குது. அந்த நடைபாதைக்கு மேலே பார்த்திங்கன்னா தளம் போட்டிருக்காங்க. அந்த தளத்தில் அழகழகாக வண்ண வண்ண கலரில் பெயிண்டிங் பண்ணி அசத்தியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓவராலாக இந்த சுற்று நடைபாதை ஒரு குடை போல் மூலவருக்கு இருக்குது.
நல்லா இருக்கு பார்க்க. இப்போ வீட்டிலேருந்து கொண்டு வந்த அடினிய மலர்களையும் செவ்வரளி பூவையும் உச்சவருக்கு சாத்தின்ட்டு இங்கே சண்முகநாதரை வணங்கிட்டு ஆர்த்தி கரெக்டாக நடந்தது. நான் போகும்போது எல்லா இடத்துலையும் இங்கே ஸ்ரீ தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கு ஆரத்தி நடந்தது. சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வேப்ப மரத்து அடியில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா புளியோதரை சக்கரை பொங்கல் வாசனை பயங்கரமாக தூக்குச்சு. இங்கே எல்லா விதமான ஸ்நாக்ஸும் கிடைக்கிது. தட்டை, முறுக்கு, அல்வா, லட்டு எல்லாமே கிடைச்சிது. நான் புளியோதரையும் சக்கரை பொங்கலையும் சூடாக சாப்பிட்டேன். கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு வெளியே வந்தோம்னா முருகப்பெருமானின் மாமன் ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கும். பார்க்க நல்லாயிருக்கும். அவரை சேவிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா நம்மளுடைய பயணம் முடிஞ்சிடும். நம்ம சுற்றி பார்த்த கோயிலுடைய சின்ன மாடல் முன் மண்டபம், ராஜகோபுரம், உள்ளே போன உடனே கிழக்கு நோக்கி வாசல். அங்கே பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா குளம் தெரியும். அந்த பக்கம் எதிர்க்க கொடிமரத்துக்குள்ளே போனோம்னா மூலவரை சந்திக்கலாம். மூலவரம் பார்த்துட்டு வெளியே வந்து சுற்றி புறத்தில் விநாயகரும் சண்முகநாதரும் உற்சவமூர்த்தியும் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா மாரியம்மன் கோவில் இருக்கும். மாரியம்மனை பார்த்துட்டோம்னா கோவிலுடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சிருது. பகீரதன் கதையிலிருந்து இழந்த பொருட்களை மீட்டு தரும் ஆலயமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விலாசத்துக்கு நிகராக இந்த கோவில் இருக்குன்றது அருணகிரிநாதர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு தரத்துக்கு வல்லக்கோட்டை முருகன் இருக்கிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்ச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. பை.